வணக்கம் நண்பர்களே. என்னுடைய பெயர் ஜெங்கால். நான் ஒரு ஆன்மீக பாட ஆசிரியர் மற்றும் தியான பயிற்சியாளர். நான் தொடர்ந்து காணொளி வாயிலாக ஆன்மீக அறிவியல் பாடங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து உயர் ஆன்மாக்களுக்கும் என்னுடைய நன்றி. இன்றைய காணொளியில் ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் ஆன்மாவின் நோக்கம் என்ற புத்தக தொகுப்பு பிரம்மரிஷி பிதாமக பத்ரி சார் நமக்கு வழங்கியிருக்காரு. இது வரைக்கும் அந்த பாட புத்தகத்தில் 4 தலைப்புகளை பகிர்ந்து கொண்டிருக்கேன். இப்பொழுது 5வது தலைப்பு. அது என்னன்னா ஈகோ, அகங்காரமும் ஆன்மாவின் பாடங்கள் என்ற அந்த தலைப்பு. அது மேலுலகவாசிகள் இந்த பூமியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வழிகாட்டியாக இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இன்றைய பாட தலைப்பில், அதாவது ஈகோவும் ஆன்மாவின் பாடங்களும் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நண்பர்கள். இந்த பாடத்தலைப்பில் நாம் ஏன் ஆன்மாவின் பாடங்களை கற்று தேர்ச்சி பெற வேண்டும், அப்புறம் அந்த கற்றலின் தடைகளை எவ்வாறு மீள்வது, ஆன்மாவின் பாடங்களை கற்றுக்கொள்ள அவசரம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, நிதானம் வேண்டும். பாடங்களை கற்றுக்கொள்ளும் போது அதில் வரும் சவால்கள், சோதனைகள், இன்பங்கள், துன்பங்கள் அப்படின்னு நம்ம வேறுபடுத்தி பார்ப்போம் இல்லையா? அதை நம்ம ஆன்ம நிலையில் ஒரு சாட்சியாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்னஸாக பார்க்கணும். எது வந்தாலும் விட்னஸ் தான். அனைத்தையும் எல்லாமே ஒன்று தான். இன்பமும் ஒன்று தான், துன்பமும் ஒன்று. ஏன்னா இந்த டியூவாலிட்டியில் இருக்கும்போது நமக்கு இந்த பூமியில் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கும், இதுதான், இது கஷ்டம், இது சுகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா தான், எதையும் ஒன்றா நம்ம கருதணும். அதே மாதிரி நான் பல பிறவிகளை எடுத்து இந்த பூமியில் கற்றுக்கிறதுக்கு தான் வரோம். ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு விஷயங்கள், அதாவது பாடங்களை கற்றுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பில் கொடுக்குறாங்க. அப்போ கற்று அந்த பாடங்களை கற்று தேர்ச்சி பெறணும். அதாவது இந்த வாழ்க்கை பாடங்களும் அதுக்கு தான் மிக முக்கியமான ஒன்று, வாழ்க்கை பாடங்கள். அப்புறம் தான் எல்லா பாடங்களையும் நம்ம கற்றுட்ட பிறகு தான் நம்ம அதாவது ஆன்ம பாடங்களை தேர்ச்சி பெற்று அப்புறம் ஆன்ம ஒளி அடைந்து, அதாவது என்லைட்மெண்ட் அடைந்து நம்ம முன்னேறி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஆன்ம பாடங்களை, அதாவது 22 ஆன்ம பாடங்களை நம்ம கற்று முடிக்கிற வரைக்கும் இந்த பூமியில் திருப்பி நம்ம பிறந்துக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த கருத்துக்களை நிறைய ஆசான்கள் சொல்லியிருக்காங்க. புனரத்தி மரணம், புனரத்தி ஜனனம் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப பிறக்கிறது, திரும்ப இறக்கிறது. எதுக்குன்னா நம்ம நிறைய இன்னும் கற்றுக்க வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம போக முடியும் அப்படிங்கிறது இது இந்த ஒரு ஆன்மாவனுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அகங்காரத்திற்கு நீங்கள் அடிபணிவதில் உங்கள் ஆன்மாவின் அதிர்வு நிலையையும் ஒட்டு மொத்த மனித குலத்தின் அதிர்வு நிலையை குறைத்து விடுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா, உங்கள் அகங்காரத்தை கட்டுக்குள் வைத்து கொள்ளாமல் நீங்கள் செய்யும்போது அப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம நம்முடைய அகங்காரத்தை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கு அடிபணிஞ்சிட்டு போகக்கூடாது. ஏன்னா அது ஆன்மாவினுடைய அதிர்வு நிலையை ரொம்ப குறைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் மனித குலத்தின் ஒட்டுமொத்த ஆன்மாக்களின் தொகுப்பின் ஒரு பகுதி. நம்ம எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் த என்டையர் ஆன்மா, சோலினுடைய ஒரு பகுதியாக தான் நம்ம இருக்கோம். நம்ம வளர்ச்சி அடையாமல் இருந்தால் இந்த பூமியில் மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் அது தீங்கினை விளைவிக்குது. நீங்கள் ஒரு ஆன்மா
கற்றுக்கலாம் கூட அது முழு ஜீவராசிகளையும் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஒருத்தருக்கு நம்ம வந்து தொடர்பு இருக்குது. ஏற்கனவே கூட பார்த்துருக்கேன் இது. ஆன்ம நிலையில் உங்களிடம் உள்ள முழுமையான அன்பை வெளிப்படுவதற்கான திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மிக முக்கியம் வந்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும் எந்த ஒரு ஜீவராசிகளோடும். அதை நம்ம வந்து முழுமையாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் நம்முடைய விருப்பமும் கூட. நம்ம அன்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அது நம்முடைய விருப்பமும் கூட. அப்புறம் வந்து அது எதனாலன்னா அது உங்களது அகங்காரத்தின் தனிப்பட்ட எதிர்ப்பினை விட தீவிரமான வந்து உறுதியாக கூறலாம். அதாவது அகங்காரத்தை விட வந்து நம்ம அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு நிலை. அதனால் வந்து முழுமையான அன்பை நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும், அதனுடைய திறனை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய வளர்ச்சி எதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அதுதான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுதான் நம்முடைய தன்மை. மற்றும் ஆன்மா உயர்ந்த நிலையை அடைதல் போன்றவர்களுக்கு எதிராக ஏதாவது தடங்கல்கள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த பாடங்களை நீங்கள் வந்து தெய்வீக சக்தியுடன் சரணடைய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த தடைகள் வந்தாலும் ஓகே இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை தெய்வீக சக்திகள் நம்ம உயர ஆன்மாக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், அதை வந்து சரணடையும் போது அது வந்து அந்த தடங்கள் எல்லாம் வந்து நம்மளை விட்டு போகும், நம்ம ஆன்ம முன்னேற்றம் அடைகிறதுக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை செய்கிற வரைக்கும் அந்த தடங்களெல்லாம் நம்ம வந்து நீக்கி முன்னேற வரைக்கும் இந்த பிரபஞ்சம் உங்கள மீண்டும் மீண்டும் இடித்து உரைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் இதை செய்யணும், இந்த தடைகளெல்லாம் நீங்கள் நீக்கணும், நீங்கள் ஆன்ம முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஆன்ம பாடங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் திறந்த மனதுடனும் திறந்த இதயத்துடனும் அணுக வேண்டும். அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஓப்பன் மைண்டில் இருக்கணும். நம்முடைய ஹார்ட்லேருந்து எதையும் செய்யணும், மனசுலேருந்து மைண்ட்லேருந்து செய்யக்கூடாது. அது வந்து சவால் தான். அந்த மாதிரி வந்து வெறும் ஆற்றோடு வந்து சேர்றது. ஏன்னா அந்த மனசு வந்து நம்மளை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும், வேறு மாதிரி எடுத்துக்கிட்டே போகிறோம். அது ஒரு சேலஞ்சு தான் நமக்கு. ஆன்ம பாடங்களை ஏற்றுக்கொள்வது கடினம். அப்படி இருந்தாலும் ஆன்ம பாடங்களை வந்து நம்ம ஏற்றுக்கணும்னு ஒரு கடினமானது ஒன்றும் இல்லை. அதை நிராகரிப்பது என்பது தான் வந்து ஒரு கடினமான செயல் அப்படிங்கிறாங்க. அதாவது நிராகரிக்கக்கூடாது. இப்போ எந்த ஒரு ஆன்ம பாடங்களை அதில் வரக்கூடிய சவால்களாக இருக்கலாம், அனுபவமாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அறிவுரை வழங்குறாங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஆன்ம படிப்பினைகளை புறக்கணிக்கக்கூடாது. வாழ்க்கையை வந்து ரொம்ப மகிழ்ச்சியற்றதாகவும் புதுவையற்றதாகவும் வந்து அதை ஆக்கும். ஏன்னா நம்ம ஆன்மா படிக்க தான் வந்து நமக்கு வந்து அந்த புத்துணர்ச்சியே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதோ நிறைய பிரச்சனைகள் வருது இந்த பூர்வ வாழ்க்கை நடத்தும்போது. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து போல்டாக தைரியமாக எதிர்கொண்டு செய்யாமல் அதுலேருந்து நம்ம ஒதுங்கக்கூடாது. அதை ஒரு சவால்களாக எடுத்து செய்யும்போது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து சந்தோஷம்தான் கடைசியில் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. அடுத்தது ஆன்ம பாடங்களை கற்றுக்கொள்வதை பற்றி மேலுள்ள ஆசிரியர்கள் மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மாவின் பாடங்களை கண்டு பயப்பட வேண்டாம், இது ஒன்றும் பயப்படக்கூடிய விஷயம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உங்களது வலியிலிருந்து விடுவிக்கும், அது வந்து அதிகப்படுத்தாது. உங்களுக்கு தெரியும், ஆனால் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் அது உண்மையிலே அது இல்லை. உங்கள் சுதந்திரம் வந்து அதனால் வந்து பறி போகாது, நீங்கள் சுதந்திரம் அடைவீர்கள், சுதந்திரமாக இருப்பீங்க. ஒன்றொன்னே நீங்கள் தேர்ச்சி பெற்று அது எதிர்நோக்கி போக போக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஆன்ம நிலையில் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் பாடங்களை வந்து ஆன்ம பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வந்து நம்ம எல்லாமே சாட்சியாக பார்க்கணும், விட்னஸாக பார்க்கணும்.
அதாவது உதாரணத்துக்கு என்ன, ஒத்துக்கொள்ளணும், அக்செப்ட் பண்ணணும். எல்லாமே வந்து டெம்பரவரி, அதை வந்து நினைக்கணும். இது எல்லாமே மாயை, டெலியூஷன் என்று நம்ம வந்து கருதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்ம நிலையிலேருந்து தான் பார்க்கணும். இதுதான் ஆன்மாவனுடைய ஒரு தன்மை இல்லைங்களா? அதனால் நிறைய பிறவிகள் எடுத்து நம்ம என்ன பண்ண பாடங்களை கற்றுக்கொண்டே இருந்திருக்கோம். வந்து இது வரைக்கும் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு பிறவிலையும். அதில் வந்து சிலதில் வந்து நம்ம வந்து சக்சீட் ஆகிருப்போம், தேர்ச்சியும் பெற்றிருப்போம். அது வந்து அப்படி தேர்ச்சி பெறும்போது நம்முடைய ஆன்மாவின் நோக்கங்களில் நம்ம வந்து ஒரு பகுதியை கொண்டு அடையும் போது அது நம்மளே வந்து வெளிப்படுத்தும். ஓ, நான் இதுக்காக தான் வந்து இந்த பூமிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரிதலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆன்மாவின் நோக்கத்தை பற்றி கொஞ்சம் அவங்க வந்து புரிதலை கூட ஏற்படுத்தும். அதை நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும் அப்படின்னு சொல்லும். அதில் என்ன சொல்லலான்னா, அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் இந்த 22 பாடங்கள், ஆன்ம பாடங்கள். அதாவது இந்த பிறவிலேயே எல்லாத்தையும் கற்று தேர்ச்சி பெறணும் என்ற ஒரு அவசியம் கிடையாது. ஒரு பிறவிலேருந்து அடுத்த பிறவிக்கு வந்து நம்ம செல்லும்போது நம்ம கடந்த பிறவியில் என்னென்ன ஒரு கற்றுக்கொண்ட எல்லா பாடங்களுடைய அனுபவம் நம்ம கூட தான் எடுத்துகிட்டு போகிறோம் ஒவ்வொரு பிறவி எடுக்கும்போது. அதனால் நீங்கள் வந்து இதே எல்லாத்தையும் ஒரே பிறவியில் வந்து முடிக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 300லேருந்து 400 பிறவிகள் சாதாரணமாக வந்து எடுக்கிறோம். அது எடுக்கும்போது அறிந்தோ அறியாமலோ இந்த பாடங்களெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளுதில் வந்து கவனம் செலுத்தி இருப்போம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் தான் வந்து நம்ம பாடங்களை கற்றுட்ருப்போம். மேலும் ஆன்ம முன்னேற்ற பாதையில் நீங்கள் ஒவ்வொருக்கும் சென்று கொண்டிருக்கிறீர்கள். எல்லாருமே வந்து நம்ம வந்து ப்ரோக்ரஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்ம முன்னேற்றம் வந்து தொடர்ந்து, அதில் தடை எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம வந்து உயர்ந்து கொண்டு தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்று அப்படின்னு நீங்கள் கட்டாயம் வந்து அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வழிகாட்டுறாங்க. அடுத்தது ஆன்ம படிப்பணிகளில் நீங்கள் முன்னேறி செல்லும்போது இந்த பூமியில் வசிக்கும் ஒவ்வொரு இடமும் உங்கள் வகுப்பறையாக தான் இருக்குது. அதாவது நம்ம ஒவ்வொரு பிறவி எடுக்கிறோம். ஒரு 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 சமயம் ஒரு நாட்டில் பிறப்போம், இல்லைன்னா ஒரு கிராமங்களில் பிறப்போம், ஒரு நகரத்தில் பிறப்போம், இல்லை ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறப்போம். எல்லாமே அது வந்து நமக்கு வந்து ஒரு கிளாஸ் ரூம் தான், வகுப்பறை. ஆன்ம பாடங்களை படிக்கக்கூடிய வகுப்பறைகள் தான் இந்த எல்லாமே அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஏற்கனவே வந்து நண்பர்கள் சில பேருக்கு கேட்டிருப்பீங்க. இதுதான் வந்து நம்முடைய வகுப்பறை. நீங்கள் வந்து சரியான நேரத்தில் அனைத்து ஆன்ம பாடங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். அதாவது அந்த டைம் வந்துருச்சு, நீங்கள் இப்போ அந்த ஆன்ம பாடங்களை கற்றுக்கணும்னு டைம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்து பாடங்களும் எப்பொழுதும் மறந்து எல்லாம் போகாது. அதாவது போன பிறவியில் சில பாடங்கள் கற்றுக்கிட்டுருக்கோம், அதுக்கு முந்தின பிறவியில் சில பாடங்கள் கற்றுக்கிட்டுருப்போம். எதுவுமே வந்து நம்ம வந்து மறந்து போகாது, நம்மக்கிட்ட தான் அது இருக்கும். எல்லா அனுபவமும், எல்லா தேர்ச்சி பெற்ற பாடங்களுடைய அனுபவம், தேர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகக்கூடிய அனுபவம் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது, அது மறந்து போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆன்ம பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் முற்றிலுமாக அதை தவிர்க்க முடியாது. நம்ம ஆன்ம பாடம் கற்றுக்கொள்ளாமல் ஏதோ ஷார்ட்கட் இருக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கட்டாயம் வந்து நம்ம எல்லா பாடங்களையும் சந்தோஷமாக கற்றுக்கத்தான் வேணும், முன்னேறித்தே ஆகணும். அதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னு, இந்த பிரபஞ்சம் வந்து அதுக்கு வந்து நமக்கு நிறைய டைம் இருக்குது, கொடுத்துருக்கு. இந்த பிறவியில் கொடுத்துருக்கு, முந்தின பிறவியில் கொடுத்துருக்கு, இன்னும் நிறைய பிறவிகள் நமக்கு கொடுத்தே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடங்களை வந்து முடிக்கிறதுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து போதுமான அளவு நமக்கு டைம் எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுதான் உங்களை படைத்த மாபெரும் படைப்பு சக்தியால் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட பரிசு தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த சுதந்திரங்கிறது வந்து நம்ம கிரியேட்டர் காட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாய்ப்புகளை நீங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம். நம்ம எது வேணால் நம்ம தான் செலக்ட் பண்ண, சூஸிங், யூ சூஸ் யுவர்ஸ் அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய, முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் நம்முடைய சுதந்திரமும். அது வந்து நம்முடைய படைப்பாளி, அதாவது நம்ம கிரியேட்டர் காட் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம்
ஒரு பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பாடத்தை நான் வந்து இதில் இதோடு நான் வந்து நிறைவு செய்து கொள்கிறேன். நீங்கள்லாம் வந்து இதில் இந்த பாட விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதனால் அடுத்த பாட தலைப்பு 6, நீங்கள் தான் தேர்வு செய்கிறீர்கள். நம்ம எதை பண்ணாலும் நம்ம தான் முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அடுத்த பாடத்தை அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே. இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.